கரோலினா தமிழ் சங்க உறவுகளுக்கு வணக்கம். என் பெயர் தர்மர். நான் வரும் தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிடுகிறேன். எனது நோக்கம் பிளவுபட்டு இருக்கும் தமிழ் சமூகத்தை ஒன்றிணைப்பது. எல்லோரும் வாருங்கள், உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள். நான் பேட்ரிக் பங்கராஜ், நம் கேரளினா தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராக விரும்பி விண்ணப்பித்துள்ளேன். வெளிப்படையான நிர்வாகத்தை கட்டமைப்பதே என் முதல் நோக்கம். வட அமெரிக்க மண்ணில் தொழில்படும் நாம் நம் கலை மற்றும் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு அழகாக எடுத்துச் செல்ல என்னுடன் இணையும் மற்ற நண்பர்களுக்கும் உங்கள் ஆதரவை வேண்டுகிறேன். சார்லதா குருபரன். நான் இணை செயலாளர் பதவிக்கு போட்டியின்றி தேர்வாகியுள்ளேன். கேரளா தமிழ் சங்கத்தின் நோக்கமே என் நோக்கம். தமிழ் சமூகம், மக்கள், மொழி, கலாச்சாரம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் செந்தில்குமார் சிங்கு. வரும் தமிழ்ச்சங்க தேர்தலில் நான் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகிறேன். இன்றைய தமிழ் சங்கத்தின் தேவையாக நான் கருதுவது ஒளிவு மறைவற்ற தகவல் தொடர்பு மற்றும் சாதி மத அரசியல் கலப்பில்லா தமிழ்ச்சங்கம். அதுவே என் நோக்கம். நன்றி, வணக்கம். என் பெயர் கபில் சம்பத். நான் வருகின்ற 2026-27 ஆண்டுக்கான தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் பதவிக்காக போட்டியின்றி தேர்வாகியுள்ளேன். நிதி ஒழுங்கும் நியாயமும் என்னுடைய தலையாய கடமை. நான் பதவியில் இருக்கும்போது சங்கத்துக்கு வரும் ஒவ்வொரு டாலருக்கும் நான் பொறுப்பு என்று உறுதியளிக்கிறேன். அது மட்டுமன்றி அந்த ஒவ்வொரு டாலரும் தமிழ் சங்கத்திற்காகவும் சங்க உறுப்பினர்களின் நலனுக்காகவும் நியாயமாக செலவிடுவோம் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் ராஜதீபன். நான் இயக்குனர் பதவிக்காக போட்டியிடுகிறேன். என்னுடைய தலையாய நோக்கம் தமிழ்ச்சங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவது மட்டும் ஒரு நோக்கம் அல்ல, அதை தாண்டி இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, தொழில் முகாம்களை ஏற்படுத்துவது என்னுடைய நோக்கம். நம்ம என்ன மாதிரி ஒரு புதிய தலைமுறைக்கு நீங்க வாய்ப்பு அளித்தீங்கன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு தன்னார்வலராக இருந்து இந்த மாதிரி ஒரு பதவிகளுக்கு வர முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். நிறைய தொடர்ந்து தமிழ்ச்சங்கத்தில் பயணிக்கிறவங்களுக்கு பதிலாக இது ஒரு தன்னார்வ நிறுவனம். அதற்காக இளைஞர்களும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் விஷ்ணுபிரியா தணிகைவேல். நான் இயக்குனர் பதவிக்கு போட்டியிடுகிறேன். ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அதன் உறுப்பினர்களின் ஒன்றிணைவில் உள்ளது. சங்கத்தின் வளர்ச்சியும் இளைய தலைமுறையின் இணைப்பும் என் சேவையின் நோக்கம். அகிலன் ஜெயராமன். நான் தமிழ் சங்கத்தில் இயக்குனர் பதவிக்காக போட்டியிடுகிறேன். எந்த ஒரு சங்கமும் வெளிப்படை தன்மையுடனும் அனைவருக்கும் பொதுவான சங்கமாக இருக்க வேண்டும். என் பெயர் முத்து காளிமுத்து. நம் தமிழ் சங்க தேர்தலில் இயக்குனர் பதவிக்கு போட்டியிடுகிறேன். எனது முக்கிய நோக்கம் தமிழ் இலக்கிய சமூக பங்களிப்பு, நம் அனைத்து உறுப்பினர்களின் ஒன்றுபட்ட வளர்ச்சி. நன்றி. எனது பெயர் மகாலிங்கம் ராமசாமி. நான் இயக்குனர் பதவிக்கு போட்டியிடுகிறேன். எனது நோக்கம் இசாவால் தமிழர்களுக்கு உறுதுணையாக இருத்தல். நன்றி. அனைத்து கரோலினா தமிழ் சங்க சொந்தங்களுக்கு எனது வணக்கங்கள். நான் திருமலை கண்ணன். கரோலினா தமிழ் சங்க தேர்தலில் இயக்குனர் பதவிக்காக போட்டியிடுகின்றேன். சேவை, பங்களிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு என்ற கொள்கையுடன் அனைவருக்குமான சங்கமாக கரோலினா தமிழ் சங்கத்தை வழிநடத்தி அதற்கு உறுதுணையாக நிற்பேன். எனக்கும் எங்கள் ஆசான் தர்மரையா அவர்களின் தலைமையில் இருக்கும் எங்கள் குழுவிற்கும் ஆதரவளித்து வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மேலான வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள். வாருங்கள், இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.